Good morning students. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 சாப்டர் 5 ஃபினான்சியல் மார்க்கெட் 1ல கேபிட்டல் மார்க்கெட் பேஜ் நம்பர் 28 பார்க்கலாம். எடுங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 5.1ல மீனிங் அண்ட் டெஃபினிஷன் எடுத்துக்கோங்க. Capital market is a market where buyers and sellers engage in trade of financial securities like bond. அதாவது கேபிட்டல் மார்க்கெட்னா இந்த மாதிரி பாண்டு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடிய இடம்? பையிங் அண்ட் செல்லிங், வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதாவது மூலதன பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. Buying and selling is undertaken by participants such as individuals and institutions. Capital market forms a important core of country's financial system. அதாவது ஒரு மூலதன பங்குச்சந்தை அப்படிங்கிறது என்னன்னா, பத்திரங்களான அதாவது இந்த பாண்டு, பிணையங்கள், செக்யூரிட்டிஸ்னு என்னது? பிணையங்கள் அதாவது நம்மளோட சொத்தை நம்ம செக்யூரிட்டியை கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாங்கி விற்பவர்கள் கூடும் ஒரு இடம் தான் என்னது? கேபிட்டல் மார்க்கெட். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. ஓகே. Capital market can be defined as a market for borrowing and lending of long-term capital funds required by business enterprises. அதாவது என்னன்னா, ஒரு வணிக நிறுவனங்களுக்கு தேவையான லாங் டேர்ம்னு நீண்டகால மூலதனத்தை கடனாக பெற்று அது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தை மார்க்கெட் தான் என்னது? கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் அஃபர்ஸ் அண்ட் ஐடியல் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ்னு என்னது? பணம், நிதி உதவி செய்யக்கூடிய ஒரு இது. இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங். பாரோயிங் அண்டு லெண்டிங்னு என்னது? கடன் மற்றும் லெண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த குத்தகைக்கு விடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதாவது பாரோயிங்னா கடன் வாங்குபவர்கள், லெண்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்? லெண்டர்ஸ் அப்படின்னா அந்த கந்து வெட்டிக்காரங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், குறுகிய கால நிதி, நீண்ட கால நிதி கடன் பெறுபவர்களுக்கு வழங்குகிறது. சரிங்களா? இது ஒரு கடன் வழங்குபவராக செயல்படுகிறது. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? லைக் எனி மார்க்கெட், த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கம்போஸ்ட் ஆஃப் தோஸ் ஹூ டிமாண்ட் ஃபண்டு. யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்க தான் பாரோயர்ஸ். அண்ட் தோஸ் ஹூ சப்ளை ஃபண்டு. சப்ளைன்னு அந்த பணம் கடனாக கொடுப்பதற்கு தயாராக உள்ளவர்கள் லெண்டர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியான பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் கேபிட்டல் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சருக்கு கீழே பாருங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை பங்குச்சந்தை. சரிங்களா? பாரு, அக்கார்டிங் டு அருண் கே தாத்தா, புரியுதுங்களா? சரியா? தத்தா. அக்கார்டிங் டு அருண் கே தத்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேபிட்டல் மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் a complex of institutions, investment and practice with established link between the demand for and supply of different types of capital gains. இதுதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை நீங்கள் எழுதினாவே போதும். இதோட மீனிங் என்னென்னா, அருண் தத்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, a complex of institutions, அதாவது பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களின் தேவை மற்றும் அளிப்பிற்கு இடையே தோற்றுவிக்கப்பட்ட இணைப்புகளுடன் நிறுவன முதலீடுகள் மற்றும் செயல்பாடுகளின் ஒரு கலவை
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டோடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அதாவது இது ஒரு பத்திரங்களின் சந்தை. The dealings in a capital market are done through the securities like share, debentures, இது கடனீட்டு பத்திரம், share, etc. The capital market is thus called securities market. இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம அதாவது ஒரு பத்திரங்களின் சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ், விலை நிர்ணயித்தல் அப்படின்னு என்ன அப்படின்னா, the price of securities is determined based on the demand and supply prevailing in the capital market for securities. அதாவது ஒரு மூலதன சந்தையில் அந்த பத்திரங்களுடைய அதாவது செக்யூரிட்டிஸோடைய பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவை அளிப்புக்கு தகுந்தவாறு விலை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருப்பது இந்த கேபிட்டல் மார்க்கெட். நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் மேலே பாருங்கள். பாருங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸ். பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா பங்கேற்பாளர்கள். இங்கே யாரெல்லாம் பங்கேற்பாங்க அப்படின்னா, தேர் ஆர் மெனி பிளேயர்ஸ் இன் த கேபிட்டல் மார்க்கெட். த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட் இன்க்ளூட் இண்டிவிஜுவல்ஸ், தனிநபரும் போகலாம். கோஆப்ரேட் செக்டர்ஸ், அதாவது தனி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள். அடுத்தது பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபினான்சியல்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸாக பங்கேற்பாளர்களாக இருக்கலாம். அடுத்தது லொக்கேஷன். லொக்கேஷன்னா எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இட அமைப்பு எங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் confined to certain specific locations. ஒரு குறிப்பிட்ட இடம்தான் அப்படின்னு எல்லைக்கு உட்பட்டு அப்படின்னு இல்லை. இந்த மார்க்கெட்டில் யார் வேணாலும் பங்கு பெறலாம். சரியா? although it is true that parts of market are concentrated in certain well-known centers known as stock exchanges. சரிங்களா? it has its impact in the overall economy wherever suppliers and users of capital get together and business. அதாவது நிறைய பேர் வந்து தெரிந்திருக்கக்கூடிய இடமாக இருப்பது தான் இந்த லொக்கேஷன். எக்ஸாம்பிள் மும்பை ஷேர் மார்க்கெட். இந்தியாவிலிருந்து எல்லா இடத்துலேருந்தும் யார் வேணாலும் போய் அதில் கலந்துக்கலாம். அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்கள். மார்க்கெட் ஃபார் ஃபினான்சியல் அசெட், அதாவது நிதி சார்ந்த சொத்துகளின் சந்தை. Capital market provides a transaction platform for long term financial, அதாவது இது ஒரு நீண்டகால ஃபினான்சியல் அசட்ஸாக இருக்கும். சொத்துக்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு மூலதன சந்தையாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் 5.3 பாருங்கள். கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் எத்தனை வகைப்படும்? ஒன்று பிரைமரி மார்க்கெட், அனதர் ஒன் செகண்டரி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி மார்க்கெட் பாருங்கள். செகண்டரி மார்க்கெட்னா ஏற்கனவே சேல் ஆக்கப்பட்ட ஒரு ஷேரை வாங்கி ரீசேல் பண்ணுறது தான் செகண்டரி மார்க்கெட். அதாவது ஒரு ஷேர் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அது பிரைமரி மார்க்கெட். இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி மார்க்கெட், தென் செகண்ட் ஒன் செகண்டரி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி மார்க்கெட் பாருங்கள். பிரைமரி மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் ஃபார் நியூ இஷ்யூஸ், புதுசாக சந்தைக்கு வரக்கூடியதெல்லாம், ஆர் நியூ ஃபினான்சியல் கிளைம்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு நியூ இஷ்யூ மார்க்கெட். நியூ புதுசாக ஒரு பொருளை சந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறது தான் பிரைமரி மார்க்கெட். சரிங்களா? த பிரைமரி மார்க்கெட் டீல்ஸ் வித் தோஸ் செக்யூரிட்டிஸ் விச் ஆர் இஷ்யூடு டு த பப்ளிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கொண்டு வந்ததுன்னா அதுதானது பிரைமரி மார்க்கெட். In the primary market, borrowers exchange new financial securities for long-term funds. Thus, primary market facilitates capital formations. There are 3 ways by the company may raise capital in a primary market. 3 type அது
அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 டைப்ஸ் என்னென்னு பாருங்கள். 3 வேஸ், 3 வகையில் நடைபெறுகிறது இந்த மார்க்கெட்டு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பொது வெளியீடு. அதாவது த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ரைசிங் கேபிட்டல் பை நியூ கம்பெனிஸ். புதுசாக ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்துறது இஸ் த்ரூஸ். இதுதான் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய பப்ளிக் இஷ்யூ மெத்தட். த்ரூ சேல் ஆஃப். நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. செக்யூரிட்டிஸ் டு த பப்ளிக் இஸ் கால்டு பப்ளிக் இஷ்யூஸ். புதுசாக ஒரு இது வர்றது. நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் இஷ்யூஸ். உரிமை வெளியீடு. இந்த இடத்துக்கு ரைட்ஸ் அப்படிங்கிறது உரிமை. ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? உரிமையை வெளியிடுறது அப்படின்னு என்னன்னு பாருங்கள். அதாவது when an existing company wants to raise additional capital, securities are first offered to the existing shareholders on the preemptive basis. It is called rights issue. அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூடுதல் முதல் அவங்களுக்கு வேணுங்கும்போது முன்னுரிமை அடிப்படையில் தனது பங்குதாரர்களுக்கு முதலில் தன்னுடைய பங்குகளை முன்மொழிகிறது. அதாவது ஒரு கம்பெனி ஒரு 50 ஷேர் வச்சுருக்கு அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுங்கும் போது அந்த 50 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திரும்பவும் தன்னோட பங்குகளை சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் ரைட்ஸ் இஷ்யூங்கிறது. தென் தேர்ட் ஒன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தனியார் யார் வேணாலும் வெளியிடலாம். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் எ வே ஆஃப் செல்லிங் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட்லி டு எ ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். சின்ன சின்ன விற்பனையாளர்கள், முதலீட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இது நடத்துவாங்க. சரிங்களா? பத்திரங்களை தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்யக்கூடிய முறை தான் தனியார் வெளியீட்டு முறை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏற்கனவே சேல் செய்யப்பட்ட ஒரு கம்பெனியோடைய ஷேரை நம்ம வாங்கி திரும்பவும் இன்னொருத்தருக்கு, அதாவது எக்ஸ்ன்னு ஒருத்தர் வாங்கியிருப்பார், அவர் ஒய்க்கு சேல் பண்ணுவார், ஒய் இசட்டுக்கு சேல் பண்ணுவார். அப்படி போய்கிட்டே இருக்கக்கூடியதான் செகண்டரி மார்க்கெட். பாருங்கள், செகண்டரி மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எ மார்க்கெட் ஃபார் ஓல்டு செக்யூரிட்டிஸ் இன் த சென்ஸ் that securities which are previously issued in the primary market that are traded here. அந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கி அதை கொண்டு வந்து செகண்டரி மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். The trading takes place between investors who follow the original issue in the primary market. It covers both ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். சரிங்களா? இது எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் வரக்கூடியது. இதோட இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் என்ன, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஒன்று, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் ஒன்று, நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இதெல்லாம் இந்த 3 கொஷினையும் படிச்சுட்டு எனக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி